தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல, நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்களை ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னணியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போக வேண்டிய பாத் வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்களை படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விட்டுரும். இதுதான் டார்க்கஸ். அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சகம். ஸோ இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா, பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டார்க்கர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்களை நம்பிடுவாங்க. சோ அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம், இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ இப்போ பொதுவாவே ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியானவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒருவேளை இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிடிவாத குணங்கள் வெளியே வரும்போது அது ஒரு வேற விதமான வெளியில தோற்றத்தை கொடுக்குமோ மேம்? பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம் தான். அது எதுல பிடிவாதம்னா அவங்க என்னன்னா நம்ம ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியா போகணும்னு நினைக்கக்கூடிய பர்சன் தான் ரிஷபராசி. ஓகே. எல்லார மாதிரி ஒரு 100 மீட்டர் வேகத்துல நான் ஓடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சோ நான் ஸ்லோவா ஸ்டெடியா போனா போதும். சோ அப்ப அதுக்கு இடையூறுகள் ஏதாவது அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. சோ அந்த பிடிவாதம் அவங்களுக்கு பிரச்சனை தான். அந்த பிடிவாத குணம் அவங்க தவிர்க்கணும் கண்டிப்பா. ஆனா இவங்களால மட்டும் அது முடியாது. ஏன்னா இவங்க எப்படின்னா ஒரே விஷயத்த போக்கஸ் பண்ணி அந்த ஒண்ணுல நான் உச்சம் தொடணும் அப்படின்னு. நீங்க ரிஷபத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ரொம்ப எதுக்காகவும் மெனக்கட மாட்டாங்க. இப்போ ஒரு சினி இண்டஸ்ட்ரியில ஒருத்தவங்க ரிஷபம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் சினி ஃபீல்ட்ல உச்சம் என்ன இருக்கோ அது தொடணும். சரி, இந்த இடத்துல போலாம், இந்த வேல கிராஸ் பண்ணலாங்கிற கிராசிங் அவங்களுக்கு இருக்காது.
அவங்க கிட்ட நீங்க வேற எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அவங்களுக்கு அது தெரியாது. ம். மேபி தெரியணும்னா அடுத்த ஊர்ல ஜம்ப் பண்ணி அதை கத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்பராசி நபர்களை எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மல்டிபிள் டேலண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயத்த நோக்கி பயணிச்சாங்கன்னா அந்த விஷயத்துல மட்டும் அசை போடுறதுக்கு வந்து அவங்க கரெக்டா கத்து வச்சுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ ஒரு மனுஷனுக்குமே பணம் பொருள் இது மேல எல்லாம் பயங்கரமான ஆசைகள் இருக்கும். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்கன்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல எப்படி இருப்பாங்க மேம்? இவங்க வந்து தன்னோட குடும்ப நலன், ஓகே. பணம் பொருள் ஈட்டுறதுல வந்து அலாதி பிரியம் கொண்டவங்க. பணத்துக்கு மேல ஆசை இருக்கா? அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். இவங்களுக்கு வந்து சௌபாக்கியமான வாழ்க்கைகள் ரொம்ப வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம வைக்கணும். அதுக்காக வந்து இவங்கள கொஞ்சம் பெக்யூலரா தான் தெரியும் நம்ம பார்த்தாலும். எல்லா விஷயங்களும் அவங்களுக்குள்ள கவரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலம், வீடு, வாகனம் எல்லாமே எங்களுக்கு இருக்கணும். நம்ம அதுல வந்து ஒரு பிரைவேட் லைஃபா இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா நம்ம அதுல வேகமா போன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப டேலண்டா இருந்து அதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ரிஷபராசிக்காரர்களோட டார்க் சைட்ஸ்னா என்னவா இருக்குமா? டார்க் சைட்னா இவங்க வந்து பொருளாதாரத்தை வந்து யாருக்கும் தெரியாம சேமிப்பாங்க. அவங்க சேமிப்பு வந்து எங்க வச்சிருக்காங்க, எங்க இருக்குங்கிறது வந்து நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மேபி எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட தெரிய வராது. எப்பவுமே அவங்க கால்குலேட்டிவ் மைண்டா இருந்து ஒரு விஷயத்துல வந்து ஏர்ன் பண்றாங்கன்னா அந்த பொக்கிஷமா அதை வந்து பல ஆண்டுகள் வந்து அனுபவிக்கிற மாதிரி, தலைமுறைகள் அனுபவிக்கிற மாதிரி அவங்க சேர்த்து வைக்கிறதுல வந்து சிறந்தவங்க. அது வந்து டார்க் சைடு அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப ரிஷபராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேம்? ரிஷபராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கன்னி ராசிக்காரங்க தான் இவங்க காலை வாரி விடுற ராசி. சோ நண்பர்கள் மாதிரி பழகி இவங்க நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட இருந்து இவங்க அதாவது கன்னி ராசிக்காரங்க இவங்க ரொம்ப பொசிசிவா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா பொருளாதாரம் இருக்கு, இப்ப நமக்கு ஏன் இல்லை இப்படிங்கிற. ஆனா இது தெரிய வராது. இந்த ரிஷபம் வந்து இவங்க கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டும். ஆனா இவங்களுக்கு தெரிய வராமலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆழம் தெரியாம காலை விட்ட மாதிரி விட்டுருவாங்க. சோ அப்ப இவங்க கன்னி ராசிக்காரங்கிட்ட இந்த எனி காஸ்ட் இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது பக்கத்து வீட்லயா இருக்கலாம், இல்லன்னா கூட வாழ்ற பார்ட்னரா இருக்கலாம், இல்லன்னா ஒரு இப்போ நம்ம நினைப்போம் என்னோட குழந்தை இப்போ ரிஷபராசி அவங்க கன்னிராசியா இருக்காங்க, இவங்களால என்ன ஆபத்து வந்துரும்னா அவங்களால என்ன முடியுமோ அந்த ஆபத்து வரும். அது எந்த ரூபத்துல வெடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால ஃபைன் பண்ண முடியாது, நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு தலைக்குடைச்சல அது வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அதனால இந்த ரிஷபம் வந்து கன்னிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய இவங்கதான் இந்த தாய் குழந்தை எப்படி வருதுன்னு இப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்ணில வருது ஒரு குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிறைய நம்ம நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா, ஒரு தாய் ஒரு குழந்தை வந்து தாயை கொண்டுச்சு, தகப்பன் கொலை இந்த தொடர்பு தான் அதிகமா வந்து இந்த தாய் பிள்ளைங்க கொலை பண்றது, அதாவது குழந்தைங்க தாயை கொலை பண்றது, தகப்பனை கொலை பண்றதெல்லாம் இந்த அமைப்புல வந்து அதிகமா இருக்கும். சோ இதுல வந்து சுபகிரகங்கள் பார்வைப்பட்டா கண்டிப்பா அது ஸ்டாப் ஆகலாம். பட் நம்ம அதை கண்டிப்பா பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும். ஆனா மேக்சிமம் வந்து இந்த கிரகங்கள் வந்து சேர்ந்தா கண்டிப்பா இந்த கொலைகள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா மேம். ஒரு வேளை ஒரு வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் அப்பாவா இருந்து கன்னிராசிக்காரர்கள் குழந்தைங்களா இருந்தா அப்ப கண்டிப்பா பார்த்தே ஆகணும். 100% அவங்களுடைய ஜாதகத்தை என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நட்சத்திரம் உதயமாகுதுன்னா அவங்க கண்டிப்பா ஹாரோஸ்கோப் பாக்குற தப்பே இல்லை. அது எந்த இது மதங்களுக்கு அப்பாற்பட்டுதான் ஹாரோஸ்கோப். அதனால அதை வந்து நம்ம மக்கள் வந்து அதை இன்னும் இது பண்ணாம அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில டார்க்கர் சைடு இல்லாம போயிடும். கண்டிப்பா மேம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கு மேம்? அட்வைஸ் என்ன பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய இருக்கு. சோ கொஞ்சம் மெதுவா இல்ல, கொஞ்சம் கூட ஸ்பீடா நடக்கலாமே. இப்ப நீங்க வந்து 100க்கு தான் ஓடணும் இல்ல, ஒரு 50, 70, 60 கூட வரலாங்கிறது என்னோட அட்வைஸ். அப்போ நீங்க எல்லா சைடும் திரும்பி பார்க்கணுங்கிறது, ஒரு சுயநலமும் ரொம்ப சுயநலமா இருக்காம கொஞ்சம் உலகத்துல மக்கள் எல்லாரும் பார்த்து கொஞ்சம் இதா நடக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்குங்கிறது என்னோட அட்வைஸ்.